நல்லா எண்ணெய் மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கையால் உருண்டை பிடிச்சி தர சொல்லுங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 4 சைடும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பல்லிக்கிட்ட பூண்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கணும் தக்காளி வந்து சேர்த்துங்க. தக்காளியும் வதங்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹீட் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துருங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு உப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கானதும் லாஸ்ட்டாக வந்து வெள்ளை சேர்த்து இறக்கிடுங்க.